கும்பகோணத்தில் சாரங்கபாணி படுத்துன்னு இருக்கார். திருமழிசையாழ்வார் சொல்கிறார், நீங்கள் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் இப்படி இருப்பார், அந்த ஊரில் மட்டும் ஆதிசேஷன் இப்படி இருக்கார். ஏன்னா அவரும் அனுபவிக்கிறார் பெருமாளோட அழகை. அவ்வளவு அழகு சாரங்கபாணி. அமுதன்னு பேர் அவனுக்கு, ஆறா அமுதன், அப்படி அனுபவிக்கிறார். அவர் கேட்குறார் திருமழிசையாழ்வார், ராமனா நடந்து போனதுனால கால் நொந்து போய் இங்கே வந்து படுத்துனுட்டையா? கிருஷ்ணனா தூது நடந்து போனதுனால நொந்து போய் இங்கே படுத்துனுட்டையா? வராக அவதாரம் எடுத்து உடம்பு பூமியை குலுங்க தூக்கின்னு வந்ததுனால கால் நொந்து போய் இங்கே வந்து படுத்துனுட்டையா கேட்குறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமா இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் கடந்த கால்கள் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனேன்னா. ரொம்ப பேர் தமிழை நான் வளர்த்தேங்கிறேன். நம்மாழ்வார் பாட்டும் ஆழ்வார் பாட்டும் எல்லார் பாட்டையும் ஒரு பாட்டை படிக்க சொல்லுங்க, இல்லை அது மாதிரி ஒரு பாட்டு எழுதி தர சொல்லுங்க, அவள் பாட்டுக்கு இருப்பா. எல்லாருக்கும் ஓட்ட பெருமை நிறைய இருக்குது. தமிழால் பொழைச்சேன்னு சொல்லணும். இப்போ கல்யாணராமன் உபன்யாசம் பண்ணிட்டு நான் தான் கம்பராமாயணம் வில்லி பாரதியே பிரகடனம் பண்ணேன்னு சொல்கிறதா? ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியுமே. அது அனர்த்தம்னா பேச்சு. படுத்துன்னு இருக்கார். நீங்கள் போய் சேவிக்கணும். நவ திருப்பதின்னு இருக்குது, 9 க்ஷேத்திரம், திருநெல்வேலிக்கு திருச்செந்தூருக்கும் நடுவில். அதில் புளிங்குடின்னு ஒரு க்ஷேத்திரம், பெருமாள் படுத்துன்னு இருக்கார். சூப்பராக இருப்பார். இந்த மூக்கு தீர்க்கமாக, இந்த 2 பக்கத்துலேயும் 2 திருவடியில் 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூமி தேவியா. நீ ஜன்னலில் போய் நின்னாதான் திருவடி தெரியும், பிரதட்சணமாக போய். சச்சே, என்னம்மா இருக்கா அழகு. நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்தவா. நாங்கள் ரெங்கநாதரை தவிர ஒத்துக்க மாட்டோம். நான் முதல்ல அங்கே போய் சேவிச்சேன் அந்த பெருமாளை. அரண்டு போயிட்டேன். ஸோ என்ன அழகுடா, என்னம்மா படுத்துன்னு இருக்கே நீ. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி. நம்மாழ்வார் எத்தனை நாளாக படுத்துன்னு இருக்கேன்னு கேட்குறார். பட்டர் சுவாமி தீபம் காமிச்சுட்டு, என்ன உபன்யாசகர் சுவாமி, உங்கள் ரெங்கநாதர் மாதிரி இருக்காரா அப்படின்னு கேட்குறார். என்ன, நான் ஸ்ரீரங்கம்னு ஒன்று, ரெங்கநாதனை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு திருவடியை சேவிச்சுட்டு இப்படி வந்தேன். திருப்பி சேவிச்சேன். எப்படி பூரா பார்த்தீரா? ஜன்னல்லேருந்து பார்த்தேன். எப்படி இருக்கார்? என்ன இருக்கார்? என்ன இருந்தாலும் இங்கே ரெங்கநாதர் மாதிரி வராதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். அவனை மாதிரி முடியாது. பிள்ளை உறங்காவில்லி தாசர்னு இருந்தார். அவர் பொம்மநாட்டிக்கு கொடை பிடிச்சின்னு வந்தார். பொம்மநாட்டிக்கு கொடை பிடிக்கிறது அப்பவே உண்டு. சிரிச்சார் ராமானுஜர். அவனை கூப்பிடுனார். அவன் கேட்டான், இந்த மாதிரி கண்ணழகை பார்த்துருக்கிறான். நான் காமிக்கிறேன், நீ அப்புறமா அங்கே வந்துடுறியான்னர். ரெங்கனார் சந்நிதியில் போய் நிறுத்தினார். கதறி அழுதான், இத்தனை நாளும் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே. பெரியவாய் கண்கள் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அழகு அவன்தான். ஸ்ரீரங்கத்தில் தான்
கன்னடத்தில் சொல்லுவா முலுபாகுலு சுவாமிகள், கண்கள் இல்லத்தை யாத்தகோ காவேரி ரெங்கன நோடு பேக்குன்னு. அவனை பார்க்கத்தான் கண்ணு இருக்கு. எங்கள் ஊரில் அதனால்தான் பெருமாள் வாகனத்தில் வராருன்னா ஒரு மாலை தான் போடுவா, பச்சை சேப்பு மாலை, விருட்சி. அலங்காரம்லாம் பண்ண மாட்டேன். வஸ்திரம் கட்டியிருப்பா, ஒரே ஒரு மாலை. பெருமாள் தான் தெரியணும். நீங்கள் பாக்கி ஊர்லலாம் என்ன பண்ணுறேள், பூவை போட்டு பெருமாளை சிவனெல்லாம் மூஞ்சியே தெரியல. என்ன அனுபவிக்கிறது? அதனால தான் எங்களுக்கு ஸ்ரீரங்கம் பிடிக்கும். ஒரு மாலை தான். நீ கொடுக்குற பூவெல்லாம் வாங்கிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு நாள் உண்டு, ஒரு 10 நாளைக்கு. சித்திரை வைகாசியில் பூச்சா திருநாள்னு வைப்பா, கோடை திருநாள் அன்றைக்கி தான் வாங்கிப்பா. நீ கொடுக்குற எல்லாரும் கொடுக்குற பூவை போட்டு சாத்தி அப்படி கையில் வச்சுட்டே நிற்பா. பூவெல்லாம் சாத்தின உடனே அப்புறமா தோளில் ஏழை பண்ணுவா, அப்படி தூக்கி காட்டுவா. சூப்பராக இருப்பார். அதே மாதிரி தாயாருக்கு உண்டு 5 நாள் உற்சவம், பூச்சாத்திருனா. பூ போர்வை சாத்துவா, பூவாலேயே போர்வை. இதே மாதிரி கமலவல்லி தாயார் உறையூருக்கு. ஒரு தடவை எனக்கு ஸ்ரீரங்கத்தில் உறையூரில் கதை சொல்கிற போது அந்த பூ போர்வை எனக்கு எடுத்து போத்தினா. பூச்சாத்திருநாம்போது நடந்தது ராமாயணம். பூ போர்வை இவ்வளவு அழகு. அழகுன்னா அவன்தான். ஆழ்வார் சொல்றார், ஆலமா மரத்தின் இலை மேல் ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. திருப்பானாழ்வார் கதறிவிட்டார் ஐயோன்னு. அவனை அனுபவிக்க தெரியல. தலைப்பக்கம் வந்து உட்கார்றான். திருவடி கிட்ட வர வேண்டாமோ? அர்ஜுனனை நினைச்சார் கிருஷ்ணன். இன்னும் அர்ஜுனன் வல்லியன் வந்திலன் விஜயன் என்று வான் தூயில் புரிந்த அண்ணல் பறந்து வந்துட்டான் தேர் ஓட்டிட்டு. அவனை அர்ஜுன் அந்த ஊரில் நல்லா வரவேற்பா. ஏன்னா கிருஷ்ணன் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த ஊர் மாப்பிள்ளைய. நம்ம கிராமத்தில் பொண்ணு எடுத்தோம்னா தெருவே மாப்பிள்ளைம்மா தெரியுமோ? டவுனில் எடுத்தோம்னா மாமனாரே கூப்பிட மாட்டான். ஆமாம். அர்ஜுனன் வந்தான், தலை பக்கத்தில் நிற்கிறான். அப்படி இது கால் பக்கத்தில் திருவடியில் அவன் தலை பக்கத்தில் இருக்கான். கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி கண்ணை திறந்து அர்ஜுனனை கூப்பிடுறார், வா அர்ஜுனா அப்படின்னு. அவன் அண்ணா துரியோதன மகாராஜா வந்திருக்காருனா எந்திருந்தார். அடாடாடா வரணும் முன்னாலேயே சொல்லியிருக்கப்பாடோ, தேர் அனுப்பிச்சிருப்பேன்னு சொன்னேனே. சித்த முன்னால் திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலிக்காரன் தான் இப்படி தான் பேசுவான்னு. புரியுதா உனக்கு? நானும் திருச்சி தான். இங்கே 2 பேரும் ஒன்றா வந்திருக்கேள்னர். இல்லை வரப்போகிற யுத்தத்தில் என்ன துரியோன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டேளான்னர். என்ன வேணும்னர்? உன் நாராயணப்படைய கொடு, நீ போர்க்களத்தில் ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு வரங்குடுன்னு. பெருமாள் படம் வேணுமா? ஆனால் பெருமாளை திட்டுறான். கடவுளை இல்லேம்பா, கோயிலில் மட்டும் ட்ரஸ்டி போஸ்ட் வேணும்பா. ஆமாம், உங்கள் பேருக்கு தெரியல. நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனேன். இது மாதிரி நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி என்னை அங்கே ஒரு மண்டபத்தில் உபன்யாசம் வச்சா. கும்பாபிஷேகம் பண்ண கோயிலில் வவ்வால் தொங்கித்து. நான் விரட்டினேன். குருக்கள் வந்தார். அவாளெல்லாம் விரட்டாது எங்கே ஒன்று. இன்னும் அவாளெல்லாம் மரியாதையாக சொல்கிறேன்னு. அவாளெலாம் போன ஜென்மாவில் இங்கே ட்ரஸ்டியாக இருந்தவான்னு. இதை கேட்டவுடனே ஒரு ட்ரஸ்டி ராஜினாமா பண்ணிட்டான். அப்போ சேவிக்க போனேன் சந்நிதியை. அங்கே ஒரு பூனை ஓடிது. இது யாருன்னு? இது குருக்கள் தான்.
நீங்கள் நினச்சிருக்கீள் கோயிலில் கைங்கரியம் பண்ணுறதுன்னா என்னன்னு, நம்மளுடைய திரவியத்தை போடணும். என்ன சர்மாஜி அவர் போடுறாரு பாருங்க. இதில் நமக்கு என்ன திரவியம் கிடைக்கும்? கிஞ்சித்து கூட நினைக்கப்படாது. சாஸ்திரம் நம்ம சம்பாதிக்கிறதையே கொடுக்கணுங்கிறோம். நேற்றுக்கு சொன்னேனே வியாக்கியானம். அப்படிங்கிற போது கோயில் பணத்தை சாஸ்திரமே என்ன சொல்லுவான்னா, பிரசாதம் தொண்டைக்கு கீழே போகக்கூடாதும்பா. நம்ம அந்த வெளியூர்லேருந்து வரவாளுக்குத்தான் பிரசாதம். அப்பெல்லாம் நாங்கள்லாம் நேற்று கூட நாரதகான சபாவில் சொன்னேன், 5 வயசுலேருந்து பஜனைக்கு போவோம். ஸ்ரீரங்கம் பூரா டவுனுக்கு போனால் தான் பெருப்பாவோட சாப்பிடுவோம். ஏன்னா அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வரத்துக்குள்ளே பசிக்கும். ஸ்ரீரங்கத்தில் பஜனை, எந்த தெருவில் பஜனைனாலும் கார்த்தால அஷ்டபதி முடிஞ்சோடனே ஓடி வந்துடுவோம் ஆற்றுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆற்றுக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கச்சேரி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் திவ்யநாமத்துக்கு போகும். வெளியூர்லேருந்து வந்த பாகவத ஆளுக்கெல்லாம் தான் சாப்பாடு. இப்போ 2 நாள் பஜனைக்கு சாப்பிட்றதுக்குன்னே போகிறான். ஆமாம், இப்போ அங்கங்கே பஜனை என்னடா நடக்கிறதுன்னா எல்லாம் கண்டுன்னுட்டா. எல்லாரும் ஒரு 1000 ரூபாயை கொடுத்தா 2 நாளைக்கு நிம்மதியாக நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்படி போகக்கூடாது. போனும் வந்துடணும். பிரசாதம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் போய் நான் டிஃபனை பண்ணுறது, அதை போய் சாப்பிட்டுறதுன்னு இருக்கக்கூடாது. அது வசதி இல்லாதவாளுக்கு, வெளியூர்லேருந்து வந்தவாளுக்கு, முடியாதவாளுக்கு, அவளுக்கு தான் நாமளே பிரசாதம் வாங்கினாலே நம்ம அதுக்கு பக்கத்தில் யாராவது வயசானவா இருக்கா, முடியாதவா இருக்கா, பிரம்மச்சாரி இருக்கா, கொடுக்கணும். இப்போ இவர் தராரு பிரசாதத்தை, எங்கள் அதுக்கு பக்கத்தில் 2 பிரம்மச்சாரி பையங்க இருக்கா, கொடுத்துருவோம். ஆமாம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் பாருங்க, துரியோதன நாராயண படைய கேட்குறான். இவனை சண்டை போடாதேன்னு போயிட்டான். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார். அவனும் படையை வாங்கிட்டு போயிட்டான். என்ன ஆயுதம் எடுத்து சண்டையும் போடாதேன்னுட்டான். உனக்கு நான் என்னடா பிரயோஜனம்னர் இவர். இந்த பாரு, உன் லீலையெல்லாம் அவனோட வச்சுக்கோ, நீ எங்கிட்ட காட்டாது. முடை கமழும் உள்ளை மாலை முடியவன் தன்னை போரில் படையடாது ஒழிமின் என்று பன்னகத்வஜன் வேண்ட நெடியமாமுகிலும் விஜயா நினக்கு அடுபோரினில் வெல்லும் ஆண்மை என்ன. உனக்கு நான் என்ன பண்ணணும், நீ எங்கள் பக்கத்தில் இருந்தாலே போரும்னா கூட்டின்னு போனான். சஞ்சயன்னு ஒருத்தன் திருதராட்டனோட தேரோட்டி, அவனை அனுப்பிச்சான். பஞ்சபாண்டவாளை திரும்ப காட்டுக்கே போக சொல்லுன்னு. இப்படி ஒரு தூது அனுப்புவானா. கிருஷ்ணர் பார்த்தார், இவன் வந்ததை கவனிச்சார். பீமன் எப்படி பேசலாமா பெரியப்பான்னு கேட்குறான். கிருஷ்ணர் படுத்துட்டார். சத்யபாமாவை கூப்பிட்டார், உட்கார சொன்னார். சத்யபாமா தொடையில் தலையை வச்சு படுத்துட்டார். அவர் அந்த பக்கம் அர்ஜுனனை கூப்பிட்டார். திரௌபதியை உட்கார சொல்ல அவள் தொடையில் தலை வச்சு படுத்துக்கோன்னார். ஆமாம் ஆமாம். ஏ கிருஷ்ணான்னா, உன் 2 காலையும் என் மார்பில் போடுன்னா. இந்த சஞ்சயன் அப்படி வந்தான் பாருங்கோ. இந்த காட்சியை பார்த்தா என்ன சமாச்சாரம்னா ஒன்றுமே இல்லைன்னு ஓடிவிட்டான். இன்னைக்கு என்னோ சீனில் காமிச்சாங்கிறாள். முதல்ல சீனில் காமிச்சது கிருஷ்ணர் தான். அர்ஜுனனுக்கு எவ்வளோ பிரியமானவன்னு காட்டுறார். ஜெயதேவர் கீத கோவிந்தத்தில் 19வது அஷ்டபதியில் ராதையோட 2 திருவடியும் தலையில் வச்சுட்டான்னு எழுதினார். எழுதிவிட்டு அடிச்சுவிட்டார். இன்னைக்கு ஏகாதசி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறார். அடிச்சு விட்டு போயிட்டார். கிருஷ்ணர் இவர் ரூபத்தில் வர்றார். எண்ணெய் தேய்ச்சி குளித்தவர் குளிச்சுண்டு வர்றார். அப்படி தானே போனார். உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சிண்டு வர்றார். அந்த ஏடு எழுத்தாணியை எடுன்னர்.
பத்மாவதி தாயார். இவளுக்கு தெரியாது தாம்படையான் தான் வந்திருக்கான்னு கொடுத்தா. திருப்பி எழுதினார் அதை. ஸ்மர கரள கண்டனம் மம சிரசி மண்டனம். அவர் ஒரிஜினல் ஜெயதேவர் வந்தார், பூஜை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஏடை எடுத்து பார்த்தார். யார் எழுதினான்னு. நீங்கள் தான் வந்தேள். அவர் கிருஷ்ணர் வந்தபோது இந்த அம்மா என்ன வழியறதேன்னு தன் புடவை தலைப்பு எடுத்து தொடச்சா. இப்படி அழுதர். நீ கிருஷ்ணன் வந்திருக்கா, நீ பார்த்தையா? கதறினர். அது மாதிரி அதுக்கு முன்னாலேயே எழுதிவிட்டார் வியாச மகரிஷி. அர்ஜுனனோட 2 திருவிடியும் மாரில் வச்சுட்டான். இனிமே இவன் தரமாட்டான்னு தெரிஞ்சது. தானே தூது கிளம்பினர். ஆமாம், தூதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, சண்டை போட்டு கொண்டிருக்கிற இருவரை சமாதானமாக சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் தூது. இவர் அதுக்கு தூது போல, பிரிஞ்சவா 2 பேரும் சேராமல் இருக்கணும்னே தூது போனான். சண்டையை நிச்சயம் பண்ணணும். இதை புரிஞ்சுட்டவன் சகாதேவன் தான். அதுதான் பார்க்க போகிறோம். ஆமாம், அது தூத்தன் வடமொழி பதம். தமிழில் தூது, தமிழில் அந்த மாதிரி வார்த்தை வேற ஒன்றும் கிடையாது. இத்து ப்ளஸ் ஊ ஒரே மையெழுத்தில் அடுத்தடுத்த குறில் நெடில். தூது எனக்கு வியாக்கியானம் சொன்னான் வள்ளுவன். தன் உயிரே போனாலும் தலைவன் என்ன சொன்னாலும் அதை சொல்லணுமாம். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது. தூதன் எப்பவும் நல்லதே பேசணும். தூதன் இல்லை, நாமளே நல்லது பேசணும். வேண்டாம் இது பேசப்படாது. ஆமாம், ஆத்துக்காரர் வந்து தோரம்பருப்பு இருக்கான்னா இல்லைங்கப்படாது. கடையில் இருக்குது, இல்லை தோரம்பருப்பு வாங்கணும், பாசிட்டிவாக பேசணும். ஆமாம், இல்லைங்கிற பதமே உபயோகப்படுத்தப்படாது. இல்லை சொல்லப்படாது, நெகட்டிவாக பேசப்படாது. எத்தனை நாள் உபன்யாசம்னார் ஒருத்தர்? 10 நாளைக்கு வாங்கணும். 10ஆம் நாள் இன்னைக்கு வரேன்னு. முதல் நாள் வரலன்னா அன்றைக்கி தானே வரணும். ரொம்ப சமத்து இருக்குது. கடைசி நான் வரேன்போம். இப்போ நம்ம தெருவிலேயே ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, நேராக போய் கடைசி வலது பக்கம் போங்கன்னு சொல்கிறதில்ல. இங்கேருந்து போய் லாஸ்ட்டு ரைட்டுங்கிறான். லாஸ்ட்டு ரைட்டுன்னு அர்த்தம் தெரியுமா? எப்போவுமே பேச்சு நன்னா பேசணும். ஆமாம், கிருஷ்ணரிய தூது கிளம்பினர். தனக்கு பெருமை வரணும்னு ராமனை அவதரிச்சார். அவருக்கு பெருமையே வரல. முதல் பெருமை சீதைக்கு போயிடுச்சு. சிறை இருந்தவள் ஏத்தஞ்சொல்வது ராமாயணம். 2வது பிரைஸாவது இவருக்கு கிடைச்சதா அனுமாருக்கு போயிடுச்சு, அவர் தூது போனதுனால ராமதூதன். 3வது பிரைஸு பரதனுக்கு போச்சு, இவருக்கு பிரைஸே இல்லை. சீதைக்கு எதிராக புகழ், சிறைவாசம் பண்ணார். அனுமாருக்கு எது புகழ்? தூது போனார். 2த்தையும் இந்த 2 காரியம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஜென்மம் எடுத்துருவோம், ஒரு அவதாரம் பண்ணிடுவோம்னு அடுத்த அவதாரம் ஜெயிலேயே பிறந்துட்டாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்போ கிளம்பிட்டான் தூது. மடந்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்த அன்னை 100 பர்பால் நார்த்தி செய்யும் போற்ற தொடர்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்னாவே நாராயணா என்னாவே. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சமண முனிவர் எழுதுறார் பெருமாளை. ஆமாம், தூது போகிறதுக்கு முன்னால் ஆலோசனை பண்ணுறேன். நான் அப்போவே சொன்னேன், எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும்னு பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லாரையும் நம்ம கன்சல்ட் பண்ணணும். நம்ம குடும்பம் நடத்துகிறோம், ஒரு காரியம் பண்ணுறோம்னா குடும்பத்தில் கன்சல்ட் பண்ணணும். ஒரு உத்தியோகம் நிர்வாகம் பண்ணுறோம், எல்லாரையும் கேட்கணும். எதுவுமே ஒன்று வச்சுக்கோங்க, அடுத்த வாழை கேட்காம ஒரு காரியம் பண்ணவே கூடாது. ஆமாம், நாளைக்கு ஏதாவது சிரமம் வந்தேன்னு வச்சுக்கோங்க,
என்ன கேட்டையாம்மா. நீ கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவள் ஹெல்ப் பண்ணுவா. அம்மா நம்மளை கேட்டான். ரொம்ப பேர் இந்த தான்கிற எண்ணம் இருக்கிறதுனால கன்சல்ட் பண்ணாமல் செய்யக்கூடாது. எல்லாரையும் கேட்கணும், கலந்து ஆலோசிக்கணும். அவர் கிருஷ்ணத்தை கற்றுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரோ பண்ண போகிறார், ஆனால் எல்லாரையும் கேட்டார். அதை புரிஞ்சுக்கோங்க. அதில் வேடிக்கை அடுத்து தெரிஞ்சுக்கோங்க. கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னேன். நம்மள்கிட்ட கன்சல்ட் பண்ணினாத்தான் சொல்லணும். நம்மள்கிட்ட கேட்கல, நம்மளா சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேசாமல் இருக்கணும். கீப் மம். இப்போ நம்ம அம்மாவுக்கும் நம்ம ஆத்துக்காரிக்கும் ஏதோ ஆர்கியூமெண்ட் இருக்கும் சமையல். நம்ம பேசாமல் உட்காரணும் கூடத்தில். பொண்ணை கூப்பிட்டாளா, நீ குறுக்க போனேன்னு வச்சுக்கோ, இது பொம்மநாட்டி சமாச்சாரம். அவள் 2 பேரும் சேர்ந்துருவா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ உன்னை கேட்டால் சொல்லணும், கேட்கல பேசாமல். எப்படி இருந்தாலும் சமாச்சாரம் நம்மள்கிட்ட வரும். ஒன்று அம்மா சொல்லுவா, இல்லை ஆத்துக்காரி சொல்லுவா. அம்மா நீ அப்போ சொல்லிக்கோ, யோஜனையே சொல்லு. எதா இருந்தாலும் நம்மளை கேட்டால் தான் சொல்லணும். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நம்மளை கேட்கறதுனால அப்படியே பண்ணுவான்னு எதிர்பார்க்கப்படாது. இது அடுத்தது. அம்மா நம்மளை கேட்பா, அப்படியே தான் செய்வான்னு நினைக்காதேங்க. ஆமாம், யாருமே நம்மளை கேட்குறாளேங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை கேட்பான் பக்கத்தாத்துக்காரன், இங்கேருந்து திருச்சி போகணுன்னு இருக்கேன், எப்படி போகலான்னு. நம்ம ஒன்றே சும்மா நம்ம வந்தே பாரத் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, அப்படி எல்லாம் கேட்டுப்பான். பிளேன் இருக்குது, எல்லாம் கேட்டுப்பான். கடைசியில் கார் வச்சுன்னு போயிட்டு வருவோம். நீங்கள் ஏன் கார் வச்சுன்னு எல்லாம் இல்லைங்க, லோக்கலுக்கும் சௌகரியமாக இருக்கும்னு. நாங்கள் 5-6 பேர் போனோன்னு. நீ ஏன்டா காரில் போனோன்னு கேட்குறத? அவன் கேட்டுக்கிறான் உன்னை. நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லணும், உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் போகணும். இப்போ நீ அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் எதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கிருஷ்ணர் தர்மபுத்திரரை கேட்குறார், இதுக்கப்புறம் சகாதேவனை தான் கேட்குறார். திரௌபதிட்ட அவரே சொல்கிறார். பீமன், அர்ஜுனன், நக்குலன் அவளே வந்து சொல்கிறா. ஆனால் சொல்கிற கருத்தெல்லாம் கரெக்ட், யாரும் அதை நிராகரிக்கிற. தர்மபுத்திரரை கேட்குறார், நான் தூது போகிறேன், உன் அபிப்பிராயம் என்னன்னு. அவர் என்ன கேட்குறார், நான் தூது போகிறதுக்கு அபிப்பிராயம் சொல்லுங்கிறார். அதுக்கு தர்மபுத்திரன் சொல்கிறான், நீ தூதே போக வேண்டான்னா. ஏன்னா நான் சஞ்சய் முனிவன் சொன்னது போல பெரியோர்களையும் இளைஞர்களையும் கொன்று விட்டு ஆட்சிக்கு வர பிரியப்படல, காட்டில் திரும்பி போய் காய் கனிகளை உண்டு சாப்பாடு இருக்கேன்னா. குறவரையும் இளைஞரையும் குலத்துரிய துணைவரையும் கொன்று போர்வென்று அரவனடும் கடலாடை தனியாளும் அரசு தன்னில் கரவுரையும் மனத்தாதை முனிக்குறைத்தபடி காலந்தோறும் சென்று இரவு பகல் பல மூலசாகம் நுகர்ந்து வாழ்தல் இனிது நன்றே. வில்லி பாரதம் எப்போவுமே செய்யுள் சமஸ்கிருதம் தமிழ் கலந்து தான் வரும். திருப்புகழ் மாதிரி மணிப்பிரபாள நட. கிருஷ்ணர், நான் உங்கள்கிட்ட யோஜனை தான் கேட்டேன்னு. உடனே அவன் சொன்னான், சமாதானமாக ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்து விட்டால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்து விட்டால் யுத்தத்தை கேள். முந்தூர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. நாடொன்று நல்கானாகில் 5 இலம் வேண்டு, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு. சிந்தூர திலகனுதர் சிந்தூரத்தின் மறுபொசித்த செங்கண் மாலே. சமாதானமாக ராஜ்யத்தை கேள், கொடுக்க மறுத்தால் 5 ஊரை கேள், அதையும் மறுத்தால் 5 வீட்டை கேள், அதையும் மறுத்தால் யுத்தத்தை கேள். பக்கத்தில் பீமன் உட்காண்டிருக்கான். எங்களுக்கு சமாதானம் தேவையில்லை. We don't want political solution, we want only military solution.
அன்றைய தினம் திரௌபதியை சபையில் இழுத்து அவமானம் செய்த பொழுது நாங்கள் பாண்டவர்களாக இல்லை. விரிகுடல் பைந்தொடி நாணி வேத்தவையில் முறையிடு நாள் வெகுளேல் மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ளளவரை தீராத வசையை கண்டாய். எரிதழல் கானகம் அகன்றும் வெம்பகை முடிக்க இளையான் நின்றாய். அறவுயர்த்தோன் கொடுமையினும் முரசுயர்த்தாய். உனது அருளுக்கு அஞ்சினேன். உன்னோட அன்புக்குத்தான் நான் பயப்படுறேன், துரியோதன கொடுமையை விட. இப்போ அவ்வளோ பெரிய தப்ப ஒன்றும் இல்லைங்கிறார் தர்மபுத்திரர். நீ இன்னைக்கு திரௌபதி புடவையே பிடிச்சி இழுத்ததை சொல்கிறியா? அது ஏதோ உரி மேலே இழுத்துட்டான்னு. உரி மேலேன்னா என்ன? அண்ணா பொண்டாட்டி மன்னி புடவையை பிடிச்சி இழுக்க அவனுக்கு உரி மேலே இழுத்துட்டான்னு. இதுக்காக உபன்யாசம் கேட்குறவா ராத்திரி போய் மன்னி புடவை இழுத்துடக்கூடாது. அவர் நடந்ததுக்கு சொன்னார். உரிமையுடன் தம்பியர் என்று அவைக்கண் உரைத்த மாற்றம் பரிபவமோ. பரிபவம் என்றால் பிறரால் பட்டால் அன்றோ. அவமானம்னா இன்னூத்தம் பண்ணாதான் அவமானம். அவன் நம்ம பங்காளி, பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை. யார் போனாலும் பூனலை இடம் போட்டுக்கணும். ஆமாம், கர்மா பண்ணணும். பார்த்தியா, அந்த காலத்தில் ரொம்ப ரிஷிகள் காலத்தில் என்ன பண்ணாலாம், கர்மா புத்திரன் பண்ணாலுமே அந்த பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளைலாம் வருவாளாம். பூனலை இடம் போட்டுண்டு அவனை தோல் தூக்கி கொண்டு வைப்பாளாம். அப்படி இருந்த காலங்கள். விட்டு கொடுக்காம. என்ன வாத்தியார் சொன்னது கரெக்டு தானே? தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அவர் சொல்றார், என்னவோ செஞ்சுட்டான். கண்ணை நம்ம முகத்தை கழுவுறோம். தர்மபுத்திரர் சொல்றார், இந்த விரல் கண்ணை குத்துறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வச்சனமாக பேசுகிறோம். உடன்பிறப்பே கத்தியை கொண்டு வா, இந்த கண்ணை குத்திய விரலை வெட்டி விடுகிறேன் அப்படின்னா சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? திரௌபதி கண்ணு மாதிரி, துச்சாசனம் விரல் மாதிரி. கண்ணுக்கு மருந்து கொடுத்தாச்சு, நீ அதையே பேசாதேங்கிற. கருதியில் அது கண் பார்த்தெல்லாம். நான் இப்போ செத்த முன்னால் சொன்னேன், சாந்த குணம் வேணும்னு. அது தர்மபுத்திரன்ட்ட இருந்தது. அதனால தான் இன்றைக்கி அவனை சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னைக்கு அவன் அதை சொன்னா, இன்னைக்கு இதை பேசினா நம்ம அங்கே தலையெழுத்து. கம்பராமாயணம் படிக்கிறானோ இல்லையோ, ஆழ்வார் பிரபந்தம் ஞாபகம் வச்சுக்கிறானோ இல்லையோ, மன்னி அன்னைக்கு அதை சொன்னா, அம்மா இதை சொன்னா, அப்பா இதை சொன்னா, பொண்டாட்டி இதை சொன்னா, இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான். ஆமாம், எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ. நம்ம அது மாமிகளுக்கெல்லாம் ஞாபக சக்தி அதிகம், தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமோ? சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாளுங்க. ஆமாம், அன்னைக்கு இதை சொன்னா, இன்னைக்கு இதை சொன்னா. அண்ணா தம்பி சண்டை உத்தராத்தில். சண்டை என்னாச்சு? தம்பி பாவம், பொண்ணு கல்யாணம் பண்ணுறான். அண்ணாவுக்கு பத்திரிகை கொடுக்க கிளம்பினான். உங்களை உங்கள் அண்ணா அன்னைக்கு என்ன சொன்னா அப்படிங்கிறார். இருக்கட்டும், அண்ணா தானே. அழுதாலாம். நீ என்னவோ சொல்ற, நான் கேட்கிறேன். உன் கூட பிறந்தவன், நான் சாஸ்திரத்துக்கு கூட்டுட்டு வரேன், அவன்கிட்ட சொல்லிடுறேன், வராது என்ன. சகோதரன் கிடைக்க மாட்டான் உலகத்தில். இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியாதே சகோதர பாசம்னா. எல்லாரும் ஒரு குழந்தைய வச்சுன்னு இருக்கோம். எப்படி தெரியும் சொல்லு? பக்கத்தில் இருந்த பீமன் உன்னே சொன்னான், வேதங்களும் முனிவர்களும் உன் திருவடி எங்கே எங்கேன்னு தேடுறா. உன் திருவடி சிவக்கும்படி நீ தூது போக வேண்டாம். என் கதையை எடுத்துன்னு நானே தூது போறேன், எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்கிற. சூடுகின்ற துழாய் முடியோன் சுரர்களுடனே சுருதி நான்கும் தேடுகின்ற பதஞ்சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டா. வாடுகின்ற மடப்பாவை தன்வரம் என்பரம்
போடுகின்ற மொழியவன்பால் என இனி தூது விடுக. என் கையிலே இருப்பதென்ன? சத்ருகாதினின் கதை. இந்த பீமன் கையில் இருக்கிற கதை இருக்கே, அதை எடுத்துட்டான்னா விரோதிகளை கொன்னுட்டு தான் வரும். அவன் சபதம் வச்சான், திரௌபதி புடவையை பிடிச்சி இழுத்ததுனால இந்த கையால் நீர் பருக மாட்டேன்னு. பின்ன எப்படி குடித்தான் ஜலம்? இந்த கதையை அடிப்பனான் குளத்தில், ஜலம் மேலே வரும், குடிப்பான். அப்படி குடித்தவன் 13 வருஷம். ஆமாம். இவன் கையிலே இருப்பதென்ன? காண்டீபம். நாங்கள் இருவரும் சண்டையிடுவதை பார்த்தும் திருமாலாகிய நீ எங்கள் பக்கத்திலே இருப்பதை பார்த்தும் இவள் விரித்த கூந்தலை பார்த்தும் எங்களுக்குரிய பங்கை தராம இருக்கானே, எதுக்கு தூதுன்னா? சூடுகின்ற துழாய் முடியோன் இது மலை கண்டதன என்கை மரத்தண்டின் வலி கண்டும் மகவான் மைந்தன் சிலை கண்டும் இருவரும் பொறும் திரள் கண்டும் எமக்காக திருமால் நின்ற திரள் கண்டும் இவள் விரித்த குழல் கண்டும். வில்லிபுத்தூரார் முதல்ல பீமனுடைய தன் வலிமை, அப்புறம் அர்ஜுனனுடைய துணை வலிமை, 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுற இணை வலிமை, திருமாலாகிய கண்ணபெருமான் தெய்வ வலிமை எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் கற்பு வலிமையை வச்சார். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா வலிமையும் தோற்றாலும் தோற்கலாம், ஒரு பெண்ணின் கற்பு வலிமை தோற்காதுன்னு அதை கடைசியில் வச்சார். பக்கத்தில் அர்ஜுனன் சொன்னான், நீ என்னதான் தூது போய் பிரயோஜனம் இல்லை, உவர் நிலத்தில் நெல்லை போட்டாலும் விளைவு கொடுக்காது, பாம்புக்கு அமிர்தமே கொடுத்தாலும் பயன் கொடுக்காது, பொன்னார் திகிரியினான் போனாலும் பொறைவேந்தன் புகன்ற எல்லாம் சொன்னாலும் அவன் செவி கேளான், என்னாலும் உவர் நிலத்தில் நெல்முளை விற்றிடினும் விளைவு எய்திடாது, பன்னாகன் தனக்கு அமிர்தமே கொடுத்தாலும் விடமொழிய பயன் கூடாது. எல்லாரும் அன்னைக்கு சபையில் நடந்ததுன்னு சொல்கிறான். இவாளை யார் அன்னைக்கு சபைக்கு போக சொன்னா? சொல்லு. சூதாட சொன்னா கஷ்டம். நகுலன் சொன்னான், நாங்கள் எங்கள் முன்னோர்களில் பெண்ணை காப்பாற்றிருக்கோம், இப்படி பண்ணலை. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தா உங்களுக்குரிய பங்கை தரேன்னு சொன்னான். அவன் தானே சொன்னான். சொன்னதை அவன் தான் கடைப்பிடிக்கணும். நீ இன்னொருத்தர் போய் சொன்னா கேட்குற வயசு இல்லை, சொல்லி கேட்குற வயசு இல்லையே. சாஸ்திரத்திலேயே வச்சிருக்கா, 5 வயசு வரைக்கும் குழந்தைகளை ராஜா மாதிரி வளர்க்கணும். 5லேருந்து 15ன்னா சாஸ்திரத்தில். இப்போ கவர்மெண்ட்டில் 12ன்னு வச்சுருக்கான், அரை டிக்கெட்டு. அப்போ எப்படி வளர்க்கணும்னா, ஸ்கூலுக்கு போனையா வந்தையா, கடைக்கு போ, டியூஷனுக்கு போ, விளையாடு, விரட்டின்ண்டே இருக்கணுமா. ஆமாம், கொஞ்சப்படாது. 5லேருந்து 15. 15 வயசாச்சா பையனுக்கு கும்பிடணும். எஸ்எல்சி வந்தா படிக்கிறதான அபிப்பிராயம் இருக்கா கேட்கணும். ஆமாம், இல்லைன்னா பெத்த கடமைக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேன், எங்கேயானு வேலைக்கு சேர்த்து விடுறேன் சொல்லணும். பொண்ணுக்கு 18 கும்பிடு, மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன், நீ யாரையா பார்த்துட்டியா கேட்டுரு ஓப்பனா. ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம்லாம் அடிக்கப்படாது, அடிக்க முடியாது. அதைத்தான் அவன் சொல்கிறான், தான் அறியாதவன் பிறர் போய் உரைத்தால் அறிவனா தரணி வேந்தே. தனக்காக தெரியாதவன் இன்னும் அவன் தானே சொன்னான். 12 வருஷம் கழித்து தரேன்னு 1 வருஷம் கழிச்சு எல்லாரும் சொல்லுவான். சார், சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்பா. கடைபிடிக்கணுமே. இப்போ அதுதான் சொல்றார், சொல்லுதல் யாருக்கும் எளிய வள்ளுவர் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைபிடிக்க கூடியதா சொல்லு, கடைபிடிச்சு சொல்லு. சாஸ்திரம் சொல்றது கடைபிடிக்க கூடியதா சொல்றது. அதுலேயும் என்ன சொல்றது? உன்னால முடியறதா கடைபிடி. டாக்டர் என்ன சொல்றான்? இந்த மாத்திரையை போட்டுக்கோ, இதை சாப்பிடு, உனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்கிறதா சொல்லு, ஒத்துக்கலைன்னா வேற எழுதி தரேன்.
பார்த்தல, இதுதான் எழுதி தருவேன்னு அவன் சொல்லலை. உனக்கு எது ஒத்துக்கிறதோ எழுதி தரேன் சொல்கிறார். ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே தயவு பண்ணி. பக்கத்தில் சகாதேவன் இருக்கான். சகாதேவனை இவரே கேட்கிறார். யாருமே சொல்லாததை சொல்பவனே, புகழுதற்கு அரிய உணர்வுடையோய் புகழுடையோய் திரளுடையோய் ஞானமே வடிவான திருவடி உடையாய், நான் தூது போறேன், உன் அபிப்பிராயம் என்ன? அவன் ஞானி. உனக்கு துவாரகையில் வேறு வேலையே இல்லையான்னு கேட்டான் கிருஷ்ணர். நீ தூது போனா எனக்கென்ன, ஒழிஞ்சா எனக்கென்ன, அந்த துரியோதனன் ராஜ்யத்தை கொடுக்காவிட்டா எனக்கென்ன, கொடுத்தா எனக்கென்ன, இந்த திரௌபதி கூந்தலம் முடிச்சா எனக்கென்ன, விரிச்சா எனக்கென்ன, நீ எங்கள் தலையில் எழுதி வச்சிருக்க, அது என்னவோ தான் நடக்கும்னா. அவன் தான் ஞானி.